கட்சிக்காரன் இன்க்ளூடிங் பிஜேபி, என்சிபி, சரத்பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்தர் நார்த்தார்காடு என்று இருந்தபோது வந்தவாசி பக்கத்துல ஓசூர் ஒரு ஊர் இருக்கு, மருதாடு பக்கத்துல. 30,000 கோவில் இருக்குதுங்க தமிழ்நாட்டுல. அங்காள பரமேஸ்வரி மாதிரி கோவில். 30,000 கோவில்ல கூட இன்னமும் 3,400 காலேஜஸ் ஒரு சவுத் இந்தியால இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல 120 காலேஜ். some buffalo or some bull entered crowd. அத பார்த்துட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. Delhi Rajagopalan, right from Delhi. சார் வணக்கம். நமஸ்காரம் கணேஷ். நமஸ்காரம். சார், நிறைய பேர் questions கேட்டிருக்காங்க. So I'm going to specifically name them and ask you that question, sir. ஓகேங்களா? பாஸ்கர் again, he's asked me many times to you. இன்னைக்கு ஹேமந்த் சோரன் வந்து he is again become the chief minister of Jharkhand. ஸோ ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணது, அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து எலெக்ஷன் டிராமாட்டிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாப்பீங்க? பிகாஸ் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துருவாரு. ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து கொஸ்டின் கேட்டிருக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு, என்ன ஏன் வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின். பாஸ்கருக்கு என்னுடைய greetings and also my salutations to பாஸ்கர். பாஸ்கர், அரசியல் புரிஞ்சுன்னு கேட்கறீங்களா இல்ல என்ன வேணும்னு வம்பு பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம நரேந்திர மோடி அரெஸ்ட் பண்ணார் ஹேமந்த் சோரனை, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால். சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சார் ஒன்னே ஒன்று பாஸ்கர், அவங்க ஊழல் பண்ணலாம், 8,000 கோடி ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதா? உங்க வீட்டுல இருந்து ஒரு திருடன் போறான், அந்த திருடனை பிடிக்கூடாதுன்னு போலீஸ்க்கு எப்படி சொல்ல முடியும்? போலீஸ் இஸ் ஸ்டேட் பவர். அஃப்கோர்ஸ் நரேந்திர மோடிக்கு பிரீஃப் பண்ணுவாங்க போய். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமே. உதாரணத்துக்கு சொல்றேன் பாஸ்கர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய பஞ்சாப் தேர்தல் நடந்தது எப்படி, கோவாவில் அவர்கள் எப்படி தேர்தல் நடத்தினார்கள் 800 கோடி ரூபாய்க்கு. கோவா முழுக்க போஸ்டர் ஒட்டினாங்க, ஒரு சீட் கூட வரலீங்க கணேஷ். அது பாஸ்கருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கள்ள பணங்களை எடுத்துக்கொண்டு இந்த லிக்கர் ட்ரேட்ல அன்னெசரியா லிக்கர் பாலிசியை டேமேஜ் பண்ணிருக்காங்க பாஸ்கர். ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல ட்ரிங்க் பண்ணக்கூடாது அண்ட் தி பார் ஷாப் ஷுட் நாட் பி நியர் தி ஸ்கூல் ஆர் காலேஜ், அப்படிலாம் ஒரு ரூல் இருக்குதுங்க பாஸ்கர். அதையெல்லாம் கெடுத்துட்டு 3 இயர்ஸ் பிஃபோர் ஸ்கூலுக்குள்ள வச்சாங்க. அவங்களுடைய ஒரு கட் ஆஃப் பீரியட் மார்க் வந்து கட் ஆஃப் டெண்டர் நோட்டீஸ் வந்து 800 rupees வச்சுங்க, பேச்சுக்கு சொல்றேன். அவங்க 500 rupeesக்கு எடுத்துருந்தாங்க. அந்த 300 rupees பேலன்ஸ் இருக்குது பாருங்க, அது பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டாங்க கேஷா. இவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்காங்க, அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது தவிர சுப்ரீம் கோர்ட்னு ஸ்பெஷல் கிராண்ட் பண்ணுதா? எல்லா திருடனையும் அவுட் விட்டுலாமா சுப்ரீம் கோர்ட்ல? அப்போ அஃப்கோர்ஸ் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் a criminal act he did, like Sonia Gandhi and Rahul Gandhi did a criminal act of transferring their own money to another account. இது வந்து ஏஐசிசி அப்ரூவல் இல்லை, அதுதான் மணி லாண்டரிங் சொல்றாங்க. ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். அச்சா, அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க, ஸ்டேட் எக்ஸ்செக்கர் மணிக்கு 3,000 crore rupees evaded the tax payment. அந்த பப்ளிக் செக்டர் பப்ளிக் எக்ஸ்செக்கருடைய மணியை எடுத்துட்டு போயிட்டாரு ஹேமந்த் சோரன். In the case of Hemant Soren, he was not released. Why Arvind Kejriwal alone was released? Arvind Kejriwal Supreme Court release பண்ணதுனால தான் 7 சீட் பிஜேபி வந்தது. அந்த சிம்பத்தி ஃபேக்டர் போயிடுச்சு. சப்போஸ் அவர் ஜெயில இருந்தான்னு வச்சுங்க, he would have won all the 7 seats. So Bhaskar, the law is taking its own course. There is no question of exterior political pressure. அவங்க இது பண்ணலாம், ஊழல் பண்ணலாம், அவனை பிடிக்கூடாதா?
சார் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துருவான்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆஸ்க்ட் a question to டெல்லி ஹை கோர்ட். இது என்னோட கொஸ்டின். அது உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாலும் சரி வராட்டாலும் என்னை பொறுத்து மட்டும் வர முடியாது சார் அவரால. சரி, ஓகே. வருது கஷ்டம் கணேஷ். ஓகே சார், ரைட். வருது கஷ்டம். மெய்யப்பன் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா வந்து நீட்டை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நீட்டோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீட் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மெய்யப்பன் கேட்டிருக்கிறாரு. மாநில பட்டியலுக்கு வரணுமா இல்லாட்டா வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கணுமா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி வந்து பேப்பர் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு மெய்யப்பன். ஏன்னா அவரோட பொண்ணு இப்பதான் 12th எழுதி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நீட்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷி இஸ் ஸ்டில் வெயிட்டிங். அவர் வந்து கேட்டிருக்கிறார். நீங்க இதுக்கு உங்களோட பதில் எப்படி சார்? மெய்யப்பன் அவர்களுக்கு மை கிரீட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ மை சல்யூட்டேஷன்ஸ் டு ஹிம். நீட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் இருந்த பொழுது அந்த நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையின் பெயரில். பி சிதம்பரத்தினுடைய துணைவியார் நளினி சிதம்பரம் தான் அப்பீர் ஆனாங்க பல காலேஜஸ்க்கு. கேபிட்டேஷன் ஃபீ அவாய்ட் பண்ணோன்னு தான் கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா ஹெடட் பை டாக்டர் மன்மோகன் சிங் brought this resolution in the parliament. இதுக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து தடை போட்டாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கருணாநிதியினுடைய அரசாங்கம் இருந்த போதும் சரி they have done some extreme work. அதனால ஒரு எக்ஸாம் நடத்திட்டாங்க. மொத்தம் 8 எக்ஸாம் நடத்தியாச்சு வெய்யப்பன். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீட் இஸ் a must அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல தான் நான் போவேன். காரணம் there is a transparency. private colleges are looting. தமிழ்நாட்டுல 3400 காலேஜஸ் ஒரு சவுத் இந்தியால இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல 120 காலேஜ் இருக்குங்க சார். 120ல 110 காலேஜ் திமுக இல்ல அதிமுக எவனாவது ஒருத்தர் வச்சிருக்கான். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் யூ won't believe கணேஷ், மெய்யப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா கட்சிக்காரரும் இன்க்ளூடிங் பிஜேபி, என்சிபி, சரத்பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னவிஸ், and Maharashtra is a den of private colleges, medical colleges. They were looting money. ஒரு capitation fees 25 lakhs. மையப்பனுடைய டாக்டர் இப்போ ஒரு கேபிட்டேஷன் கொடுத்தாங்களா, she got passed. So that it is a must. என்னை பொறுத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட் will not give permission. ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்த உடனே எடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொன்னார். அந்த பொய் சொன்னதுல மாட்டின்ட்டாங்க. ஏங்க சார் அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் வேவு கேட்க மாட்டேங்கிறாரு. பார்லிமெண்ட்டை முடக்கிறாங்க, தமிழ்நாடு அசம்பிளில ரெசல்யூஷன் போடுறாங்க, மூக்கு இப்படி தொடறாங்க. நேரம் தொட வேண்டியது தானே, சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்பீர் ஆக வேண்டியது தானே. போய் என்ன லீகல் சேல் இருக்குதுங்க. ஒண்ணு கேட்கறேங்க கணேஷ், நீட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம். செந்தில் பாலாஜிக்கு போனாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க முடியாத ஸ்பெஷல் இன்சென்டிவ், ஸ்பெஷல் பர்மிஷனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த சுப்ரீம் கோர்ட். எப்படி, எதுக்காக? யூ ட்ரீட் எவ்ரிஒன் அட் பார். நீதி அரசர் என்றால் அனைவருக்கும் நீதி வேண்டும் இல்லையா? சொன்னாரு இது இன்னும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களேன்னு. செந்தில் பாலாஜி ஏன் சார் 1.5 வருஷமா செயலில் இருக்கணும்? அது ஏன் சார் திமுக வெளில கொண்டாத இருக்காங்க? ஆம் ஆத்மி கட்சி டிப்ளாய் பண்ண அதே கபில் சிப்பல், அதே அபிஷேக் மனு சிங்கி தான் செந்தில் பாலாஜி அப்பீர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கண்ணு வேணா ஒரு கண்ணு சொன்னாம்பா. மெய்யப்பன் தாங்கள் கேட்ட கேள்வி சரி, நான் கொடுத்த பதில் சரியாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மெய்யப்பன் ஸ்ரீராம் அவர் கேட்டிருக்காரு, ஹத்ராஸ் சம்பவம் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் திருப்பி நடந்துட்டு இருக்கு? இது வந்து யூபியில வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு இன்சிடென்ட். இன்னும் நம்ம வளர்ந்த ஒரு கண்ட்ரியா மாறிட்டு இருக்கிற நேரத்துல வந்து 125 பீப்புள் இன் ஸ்டாம்பீட்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே கேட்கறதுக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏன் எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்கிறாரு. இதை எப்படி தடுக்கலாம்? வாட் இஸ் த ஸ்டெப் ஃபார்வர்ட்? ஏன் வந்து பீப்புள் ஆர் நாட் லேர்னிங் லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார் சார் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஃப்ரம் டெக்சாஸ். எந்த ஊர்ல இருக்காரு அவரு? அவர் வந்து மினிசோட்டால இருக்காரு சார். ஸோ அவருக்கு ஸ்ரீராம் என்னை பொறுத்து மட்டும்
ஹாத்ரஸில் நடந்தது மாபெரும் குற்றம். அந்த ம். பாபா ஹூ இஸ் a Hindu preacher, ம். அவருக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ம். அந்த ஃபாலோவர்ஸ் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. ம். இந்த இடத்துல 80,000 பேர் கூட்டுறாங்க, 2.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. 4 பக்கத்து மழை பெஞ்சு சகதி. அவங்க ஓட முடியல. ஒரு ம். ஸ்டாண்ட் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஒரு மாடு நடுவுல வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு ஓகே. some buffalo or some bull entered crowd. அத பார்த்துட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினாலும் மீதி பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்தது தவறுதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. 120 பேர் செத்து போனது, அப்புறமா வந்து ஒரு 500 பேருக்கு மேல உயர்ந்த செய்தி. அந்த தவிர அந்த பிரீச்சர் பாபா இஸ் அப்ஸ்காண்டிங். அவர் எதுக்கு சார் அப்ஸ்காண்ட் ஆகணும்? ஏன்னா வந்து கேன் நாட் ஃபேஸ் த லா. என்ன தவறு நடந்து போச்சு, we will do. அவர் வந்து அப்ஸ்காண்டிங் பிளஸ் அவர் மேல எஃப்ஐஆர் போடல. ஆனால் இதில் அரசியல் இருப்பதாகத்தான் யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார். இது வந்து சதி நடந்ததாகத்தான் சொல்லுகிறார். அந்த பஃபலோவை விட்டது யார் என்று கேட்கிறார்கள். அந்த ஹாத்ரஸ்ல ஹிந்து முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு எப்பவுமே சண்டை உண்டு ஸ்ரீராம். ஓகே. இதுல வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு யோகி ஆதித்யநாத் கேட்பதில் உண்மை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதையும் தவிர ஹாத்ரஸில் நடந்த ஹாஸ்தான ஒரு வயலண்ட் இன்சிடென்ட் இஸ் கண்டோனபிள். அதை தவிர மத்த நாள் காத்தாலேயே யோகி ஆதித்யநாத் போயிட்டார். 123 பேர் செத்து போனதுல பிரைம் மினிஸ்டர் கணக்கு நோட்ஸ் வச்சிருந்த போது படிச்சா, யாரோ ஒரு மந்திரி கொடுத்தாங்க அந்த நோட்ஸை பார்த்துட்டு அந்த ஜனாதிபதியினுடைய உரைக்கு பேசும்போது பிரைம் மினிஸ்டர் பேசினாரு, வருத்தம் தெரிவிச்சாரு. உடனே வந்த அப்புறம் மீட்டிங் எல்லாம் போட்டாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டரோட பேசி கவர்னரோட பேசி எல்லாம் பண்ணாங்க. ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னு கேட்டா, இவ்வளவு துரிதமாக செயல்பட்ட உத்தரப்பிரதேச அரசாங்கம் அவரை ஏன் இது வரைக்கும் கைது செய்யவில்லை? அந்த ஹிந்து பிரீச்சர் இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் ஸ்ரீராம். நான் வந்து கிராமத்துல பிறந்தேன். சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு என்று இருந்தபோது வந்தவாசி பக்கத்துல ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குது, மருதாடு பக்கத்துல. ஒரு அது அந்த பெங்களூர் கிட்ட இருக்கிற ஹோசூர் இல்ல, அது HOUSR, இது வந்து OSUR. எனக்கு தெரிஞ்சது பெங்களூர் பக்கத்துல இருக்கிற ஓசூர் தான் சார். நீங்க ஓசூர் வந்து ஆரணி பக்கத்துல வந்தவாசி, மருதாடு, குப்பம் அந்த மாதிரி இடத்துல இருக்குதுங்க. சரி சரி சரி. நான் சிறு வயதில் போது எங்க தாத்தா, எங்க அம்மா வீட்டு தாத்தாக்கு போவேன். அப்போ ஸ்கூல்ல லீவ் விட்டாங்கன்னா உடனே பஸ் ஏறி நாங்கெல்லாம் போயிடுவோம். பெரிய நிலம் வச்சுட்டு இருந்தாரு எங்க தாத்தா. அப்போ ஒரு மிராஸ்தாரா இருந்தாருங்க. அப்பங்க கிராம தேவதை இருக்குங்க, மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, முத்துக்காய மாரியம்மன். அவங்கலாம் அந்த சோறு படைப்பாங்க. ஒரு 100 கிலோ சோறு அப்படியே வரிசையா போட்டுட்டு பக்கத்துல மிதியடி, நெருப்பு மிதியடி திருவிழா நடக்கும். கொடுப்பது இந்தியாவினுடைய ஒரு தலையாய கலாச்சாரம். தமிழகத்தில் திராவிட மாடல்னு சொன்னா கூட சரி, 30,000 கோவில் இருக்குதுங்க தமிழ்நாட்டுல. அங்காள பரமேஸ்வரி மாதிரி கோவில் 30,000 கோவில்ல கூட இன்னமும் நெருப்பு மிதியடி நடக்குதுங்க. இத்தனை அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல கூட. மாதிரிதான் ஹத்ரஸ்ல ஒரு உபன்யாசம் அதாவது ஒரு லெக்சர் கொடுக்கும்போது ஹிந்து பிரீச்சர் நடக்கும், வருத்தத்தக்கது. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை மரியாதைக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் இந்தியாவில், இப்ப பாருங்க, நம்ம பைரவி கோவில்னு ஒண்ணு இருக்குதுங்க. வாரணாசி கோவில் பார்க்க போனோம்னா அந்த கிராம தேவதையை பார்த்துட்டு தான் வாரணாசி கோவில் போகணும். அந்த ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு இருக்க மாதிரி இவர் ஒரு கிராமத்துல ஒரு லெக்சர் கொடுத்து பண்ண போது இந்த மாதிரி ஆஸ்தா நடந்துடுச்சு. ஒரு விபத்து நடந்தது. ஈடாக ஸ்ரீராம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். தமிழகத்தில் கள்ள சாராயத்தை குடித்து 63-65 உயிர்கள் போனதே ஏன் முதலமைச்சர் அந்த கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை என்று பலர் கேட்கிறார்கள். ஸோ யோகி ஆதித்யநாத் பண்ணா தப்பு, இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. 2 அரசாங்கத்திற்கும் மாபெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. மு.க. ஸ்டாலின் அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். எப்படி யோகி ஆதித்யநாத் சென்றாரோ அந்த தைரியம் ஏன் நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு வராது போகிவிட்டது என்பதைத்தான் நான் ஸ்ரீராமுக்கும் நானும் பேசுவதன் மூலமாக பலருக்கு பல கருத்துகள் உருவாகும். நிச்சயமா சார். மற்றும் ஒரு
மிகப்பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.